மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும், பிதாவை ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்பனே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, தேவ சமூகத்தில் நீங்கள் பணிந்து தொழுது தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாட்களில் பவுல் அப்போஸ்தலர் தீத்துக்கு எழுதிய பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 296வது பக்கம், தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இரண்டாவதாக 3வது அதிகாரம் 4வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. வாசித்த இந்த 2 வசனங்களில் பிரசன்னம் என்ற வார்த்தை இருமுறை வந்ததை நீங்கள் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் அப்பியர்டு என்று வந்திருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எல்லா மனுஷனும் ரட்சிப்பை அடையவும் சத்தியத்தை அறியவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே
மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். என அன்பு சகோதரர்களே, தேவனுடைய நித்திய ஆனந்தம் உள்ள திட்டத்தில் ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என் அன்பு தோழர்களே, பரிசுத்தவான்களே, வாசித்த இந்த பகுதியில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவனுடைய கிருபை பிரசன்னமாயிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். சகோதரர்களே, சூரியன் பூமியிலிருந்து ஏறக்குறைய 4 லட்சம் மைல்கள் தூரத்தில் இருக்கிறது. அந்த சூரிய ஒளி இந்த 4 லட்சம் மைல்களை கடந்து பூமியிலே வந்து மனிதனுக்கு வாழ்வை தருகிறது. மரஞ்செடி கொடிகளுக்கு உயிர் கொடுக்கிறது. பிராண வாயுவை உற்பத்தி செய்கிறது. மனிதனுடைய கண்களுக்கு சந்தோஷத்தையும் வெளிச்சத்தையும் பார்வையும் தருகிறது. ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அது ஒரு குக்கிராமம், மிகவும் ஏழைகள் நிறைந்த ஒரு கிராமம். அந்த ஊரில், அந்த கிராமத்தில் ஓட்டு வீடு 1-2 இருந்தது, மீதி எல்லாமே குடிசை வீடுகள். நான் போன அந்த ஒரு குடிசை வீடு தென்னை ஓலையால் கூரை போடப்பட்டிருந்தது. அந்த தென்னை ஓலை கூட விரிந்து கிழிந்து போய் தொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் காலையில் வந்த சூரிய ஒளி அந்த சிறிய ஓட்டையின் வழியாக, அந்த கீற்றின் நடுவில் இருந்த சிறு ஓட்டையின் வழியாக அந்த வீட்டுக்குள்ளே வெள்ளம் போல பாய்ந்து கொண்டிருந்தது. இந்த காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீங்க. எப்படி ஒரு டார்ச் அடித்தால் அந்த ஒளி பாய்ச்சப்படுகிறதோ அவ்விதமாக அந்த சூரிய ஒளி அந்த வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்தது. ஒரு சிறு தொலையின் வழியாக கூட சூரிய ஒளியானது மனிதனை சந்திக்கிறதை நான் பார்க்கிறேன். என் அன்பு தோழர்களே, இந்த சூரிய ஒளி இருளை நீக்கி மனிதனுக்கு வெளிச்சத்தை தந்து அவன் இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பிரசன்னம், அப்பியர் என்ற அந்த வார்த்தை இதுதான். எங்கோ இருக்கும் சூரியன் தன் வெளிச்சத்தை உன் கண்களுக்கு முன்பாக அது வெளிப்படுத்துகிறது. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவனுடைய கிருபை பிரசன்னமாயிருக்கிறது என்று சொல்கிறார். இங்கே தேவன் தமது கிருபையை வெளிச்சம் போல உங்கள் மீது பாய்ச்ச விரும்புகிறார். இந்த கிருபை என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் கிரேஸ் என்று சொன்னாலும் அதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. அது தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift of God. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் ஆனது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் இதை செய்திருக்கிறார். Our salvation, it is a gift of God. தேவனுடைய ஈவாக இருக்கிறது. அன்பு தோழர்களே, தேவன் தமது கிருபையை unmerited favor, you cannot buy it, ஒருவன் வாங்க முடியாது, அதற்கு ஒரு விலை சொல்ல முடியாது, அதனுடைய மதிப்பு அவ்வளவு பெரியது. தேவன் தமது முகத்தில் உள்ள அந்த கிருபையை எல்லா மனிதனுடைய ரட்சிப்புக்காக அவர் காண்பிக்கிறார். அன்பு சகோதரர்களே, தீத்து 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, மறுபடியும் பிரசன்னம் என்ற வார்த்தையை நாம் இங்கே படிக்கிறோம். இந்த இடத்துல தேவனுடைய தயவும் மனுஷர் மேல் உள்ள அன்பும். அன்பு சகோதரர்களே, தயை என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் ஃபேவர் என்று சொல்கிறார்கள், அல்லது கைண்ட்னஸ் என்று சொல்கிறார்கள். தேவன் தமது அன்பை வெளிப்படுத்தும் போது தயவாக அதை வெளிப்படுத்துகிறார், அன்பாக வெளிப்படுத்துகிறார். நம் இடத்துல தேவன் உருக்கமான அன்பு வைத்திருக்கிறார். கிறிஸ்து என்பது பொங்கி வழியும் சந்தோஷத்தையும் அது நிமித்தம் நமக்கு உண்டான ரட்சிப்பையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. Christian salvation, it is a bubbling joy based on God's grace and His favor and love. அன்பு தோழர்களே,
இப்படிப்பட்ட இந்த ரட்சிப்பை நீங்கள் அடைந்து அது நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிறீர்கள். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்கள் சமுதாயமும் இந்த ரட்சிப்பை அடையத்தக்கதாக நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தாருக்கு அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். நல்ல பாலை கறந்து பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் புகட்டுவதற்காக கொடுப்பது போல தேவனுடைய கிருபையை, அவருடைய தயவை, அவருடைய அன்பை பேசும் உதடுகளும் நன்றி செலுத்தும் பாடல்களும் விருப்பமாக சொல்லும் சுவிசேஷமும் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அன்பான என் சகோதரர்களே, இந்த உலகத்தில் தேவனுடைய வெளிச்சத்தை தடை செய்ய சத்துரு ஒருவன் இருக்கிறான். தேவனுடைய வெளிச்சம் வராதபடிக்கு தடை செய்கிறான். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருடாக்கினான். தேவனிடத்திலிருந்து புறப்படும் தேவ கிருபை, தேவ தயவு, அன்பு, நம்முடைய ரட்சிப்புக்கான பேரொளி, அதை தடை செய்யும் சாத்தான் நம்முடைய இருதயத்தில் அந்த வெளிச்சம் பாயாதபடிக்கு, தோன்றாதபடிக்கு நம்மை குருட்டாட்டம் செய்கிறான். He blocks the light so that we may not be saved. நாம் ரட்சிக்கப்படாதபடிக்கு அந்த வெளிச்சத்தை, நம்முடைய மனக்கண்களை குருடாக்குறவனாக இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, சுவிசேஷத்தை நாம் படிக்கும்போது அதனுடைய முடிவில் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலை கவனிக்கிறோம். அவர் சிலுவையிலே மரித்தார். அவருடைய தலையில் முள்முடி, அவருடைய 2 கைகளில் ஆணிகள், அவருடைய 2 கால்கள் ஆணி, அவருடைய விலாவிலே ஈட்டி குத்தப்பட்டது. இந்த காட்சி நம்முடைய இருதயங்களில் பாயும் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் தோன்றும் தயவாகவும் அன்பாகவும் இருக்கிறது. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும் ரட்சிப்பாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையாகிய அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஆங்கிலத்தில் எக்ஸ்க்ளூசிவ் என்ற ஒரு வார்த்தை, அதாவது மிக முக்கியமாக வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. என்ன சொல்கிறார்? ஓலை வீட்டுக்குள்ள சின்ன அந்த கண்ணுக்குள்ள 4 லட்சம் மைல்கள் தூரத்தில் உள்ள சூரிய ஒளி மிகவும் ஷார்ப்பாக கூறிய அளவில் அந்த வீட்டுக்குள்ளே பாயுது. அந்த சின்ன ஓட்டைக்குள்ள அது ஓங்கி பாய்வதை நான் பார்த்தேன். அது மாதிரி இருளில் வாழ்கிற மனிதர்களுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கும்படி சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் செயல்படுகிறார். Gospel is the light of God. It shines in our heart. நம்முடைய இருதயங்களில் அது பிரகாசிக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த உயிர், அந்த ஜீவன் வெளிச்சமாக மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறதா. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வெளிச்சம் அல்ல, அல்லது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் போன்ற வெளிச்சம் அல்ல, வாழ்வாகிய வெளிச்சம். லைஃப் இட் செல்ஃப் ஏ லைட் என்றார். கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறது. இந்த ஒளி யூதருக்கு மாத்திரமா? நம்ம எல்லாருக்குமே, எல்லா புறஜாதியர்களுக்கும், எனக்கு மட்டுமா? உனக்கும் கூட தான். பாருங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
எவ்வளவு பெரிதான ஒரு வாக்குத்தத்தம். உலகத்திலே வந்து அந்த ஒளியை கொடுக்கும்போது எனக்கு மட்டும், உனக்கு மட்டும், அல்லது யூதர்களுக்கு மட்டும், மேல் ஜாதி மனிதனுக்கு மட்டும் என்று இல்லாமல் எல்லா மனுஷருக்கும் கிறிஸ்தவம் ஜாதியை தூர எறிந்து, தீண்டாமையை தூர எறிந்து எல்லா மனுஷனுக்கான மதிப்பை கொடுக்கிறது, எல்லா மனுஷனுக்கான ரட்சிப்பை கொடுக்கிறது, எல்லா மனுஷனுக்கான ஒளியை கொடுக்கிறது, எல்லா மனுஷனுக்கான பரிசுத்தத்தை கொடுக்கிறது. என்ற அன்பு தோழர்களே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிறோம் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. அதாவது சில பேர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான். அப்பா காலை சூரிய ஒளியை பாரு, இன்னும் படுத்து தூங்குறியேனா? இல்லை இல்லை, இதான் ராத்திரி, நான் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், நான் இப்படியே கிடப்பேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறான். அதுபோல் உலகத்தில் ரட்சிப்பின் ஒளி வந்திருந்தோம், அதை ஏற்றுக்கொள்ளாத மனிதன், அதை விசுவாசிக்காத மனிதன், அதை ஒப்புக்கொள்ளாத மனிதன் இருளை விரும்புகிறான். அவன் இருளை விரும்புகிறதுனாலே அவன் ஒளியை வெறுக்கிறான். யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். கொலைக்காரர்கள், மாபெரும் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், அவர்கள் பகலில் நடமாட்ட மாட்டாங்க. அவர்கள் பகலில் நடமாட மாட்டார்கள். அவர்கள் இரவில் தான் வெளியே வருவாங்க. எப்படி? பாம்பு முதலானவைகள்லாம் ராத்திரியில் தான் வெளியே வரும். விஷ ஜந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரவில் தான் வரும். மனிதர்கள் ஏன் பகலை விரும்புவதில்லை, ஏன் ஒளியை விரும்புவதில்லை? வந்தால் அவனுடைய அடையாளம் தெரிஞ்சிடும், அவன் முகம் தெரிஞ்சிடும். ஆகவே அவர்கள் இருளிலே இருப்பார்கள், இருளிலே பதுங்கி இருப்பார்கள். அதுபோல தான் இயேசு நண்ட வர முடியாத மனிதன் பாவ இருளை விரும்புகிறான். அவனுடைய பாவத்தை தேவ வசனத்தால் கண்டிக்க கூடாதபடிக்கு, கண்டனம் பண்ணாதபடிக்கு, he don't want to convict of his own sin. He rejects God's conviction. தேவன் அவனை கடிந்து கொள்வதை வெறுக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் இருளில் தான் இருப்பான், விக்கிரக வழிபாடுகளில் இருப்பான், கடவுள் இல்லை என்ற மறுப்பு கொள்கையில் இருப்பான். அவனால் வெளிச்சத்துக்கு வர முடியாது. என் அன்பு தாயே, தகப்பனே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ராஜாதி ராஜாவுக்கு மகிமை செலுத்துகிற மக்களாய், 1000-10,000 தூதர்களோடு வருகிற நமது ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாய், பூமியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகவும், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாகவும், அவருக்கு முன்பாகவும் பின்பாகவும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளை செலுத்துகிற ஜனமாயும் இருக்கும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். திரும்பவும் அந்த வசனத்துக்கு நாம் திரும்புவோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவனுடைய கிருபையானது, தேவனுடைய கிருபையானது, மீண்டும் வாசிக்கிறேன். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாயிருக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தை பிடித்துக்கொள் மகனே, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள் மகளே. உனக்கு தேவன் இந்த வெளிச்சத்தை தந்திருக்கிறார். நீ மரணத்தின் நிழலில் உட்கார்ந்திருக்கிறாய். You are sat on the wedge of death. மரணத்தினுடைய எல்லையில நீங்கள் இப்பொழுது பதுங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்கள் மீது அருணோதயம் பிரகாசிக்கும்படி அவரிடத்தில் திரும்பும்படியாய் கேட்கிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 77வது வசனம். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே
அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போய் அந்தகாரத்திலும் கவனிங்கள் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதான வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றார். அன்பு சகோதரர்களே, அருணோதயம் அதாவது விடியற் காலையில் ஒரு 5:30 மணிக்கு கடற்கரையில் ஒரு முழு சூரியனை சிவப்பாக நாம் பார்க்கலாம். அதை அருணோதயம் என்று நாம் சொல்கிறோம். விடியற் காலையிலே நாம் காணும் அந்த சூரிய ஒளி மிக அழகாக தன் கிரணங்களை பாய்ச்சுகிறது. நம்முடைய இருதயங்களில் ஒளி பிரகாசிக்கிறதே அது ஒரு அருணோதயத்தை போல் இருக்கிறதா. மரண இருளில் மரண வாசலில் உட்கார்ந்திருந்தவர்கள் மீது தேவன் தமது ஒளியை காண்பிக்கிறார். இந்த அற்புதமான நற்செய்தி உங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் நம்பிக்கை உண்டாக்கவும் கீழ்ப்படியாத மக்கள் மனம் திரும்பத்தக்கதாகவும் தேவ வெளிச்சமாகிய ரட்சிப்பை அடையத்தக்கதாகவும் உங்களை ஆசீர்வதித்து இந்த தேவ வசனங்களை கொண்டு உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, அருணோதயம் மரண வாசலில் உட்கார்ந்திருந்தவர்கள் மேல் பிரகாசித்தது போல எங்கள் இருதயங்களில் தேவனுடைய கிருபை பிரசன்னமானதுக்காய் ஸ்தோத்திரம். உமது ஜனத்தை ஆசீர்வதியும் ரட்சித்தருளும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்.
வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? ஆமென், 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 ஆமென்.